உடல்நலமே மிகச்சிறந்த செல்வம் என்பதை விளக்கும் ஒரு சிறிய கதை இதோ. இரண்டு நண்பர்களும் இரும்பு மனிதனும் ஒரு அழகான கிராமத்தில் அன்பு மற்றும் செல்வம் என்ற இரண்டு நண்பர்கள் இருந்தனர். அன்பு ஒரு சாதாரண விவசாயி, செல்வம் ஒரு பெரிய வணிகர். செல்வம் எப்போதும் பணத்தை சம்பாதிப்பதிலே குறியாக இருந்தார். அவர் நேரத்திற்கு சாப்பிட மாட்டார், உடற்பயிற்சி செய்ய மாட்டார், எப்போதும் வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருப்பார். பணம் இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்பது அவர் நம்பிக்கை. அன்புவோ காலையில் சீக்கிரம் எழுந்து உடற்பயிற்சி செய்வார். தன் தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை சாப்பிடுவார். எவ்வளவு வேலை இருந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வார். அந்த போட்டி ஒரு முறை அந்த ஊருக்கு வந்த ஒரு முனிவர் ஒரு விசித்திரமான போட்டியை அறிவித்தார். யார் இந்த ஊர் மலையின் உச்சிக்கு முதலில் சென்று அங்குள்ள இரும்பு சிலையை தொடுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொற்கிழி பரிசு என்றார். செல்வம் சிரித்தார். பரிசு எனக்குத்தான், என்னிடம் வேகமான குதிரை இருக்கிறது நான் நினைத்தான். மணலை வேலைக்கு வைத்து என்னை தூக்கிச் செல்லச் சொல்லதோ என்றோடங்கு நான் என் கால்களையே நம்புகிறேன் என்று நடக்கத் தொடங்கினார். விளைவு போட்டி தொடங்கியது. செல்வம் குதிரையில் ஏறினார். ஆனால் பாதியிலேயே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. அவர் உடல் அதிகப்படியான உழைப்பை தாங்கும் நிலையில் இல்ல. இரத்த அழுத்தம் மற்றும் சோர்வு காரணமாக அவர் மலையின் நடுவிலே அமர்ந்து விட்டார். அவரிடம் இருந்த பணத்தால் அவருக்கு பலத்தை கொடுக்க முடியவில்லை. ஆனால் அன்பு தினமும் செய்த உடற்பயிற்சியாலும் சத்தான உணவாலும் கிடைத்த பலத்தை கொண்டு சோர்வின்றி மலை ஏறினார். அவரே முதலில் சிலையை தொட்டு வெற்றி பெற்றார். போன செல்வம்